ஆமென். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அதற்கு வேதம் முழுவதும் நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்படியே செய்யலாம்ல. ஆனால் பைபிள் ஃபுல்லாக நான் பார்த்த வரைக்கும் அவர் செஞ்ச விஷயங்களெல்லாம் பெரும்பான்மையாக சொல்லி தான் செய்கிறார். அவர் சொன்னதை செய்கிறார் மக்களுக்கு. நான் உனக்கு செய்ய போகிறேன், இது நடக்கும், இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு எதை சொல்கிறாரோ அதை செய்கிறார். அடுத்து மக்கள் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இது செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இந்த சூழல் மாறட்டும் அப்படின்னு யார் எதை கேட்குறாங்களோ அதை செய்கிறார். சொல்லி அவர் செய்கிறார். நாம் சொல்லுவதை தம் விருப்பத்தின்படி செய்கிறார். ஆக மொத்தம் எனக்கு ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எதை தொடங்கினாரோ அதை அவர் அது தொடர்ந்து நடக்கும்படி அவர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, மனிதர்கள் அப்படி தானே செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? ஒரு விஷயத்தை அவங்க தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு திட்டத்தை மக்களுக்காக தொடங்கி வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பஸ் போக்குவரத்து இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு என்ன பண்ணும், பஸ் போக்குவரத்து தொடங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானா? அன்றைக்கி மட்டும்தானா? அது டெய்லி நடக்கிறதுக்கு ஆக தான் என்ன பண்ணுறாங்க, தொடங்கி வைக்கிறாங்க. இந்த பாலத்தை நாங்கள் தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு முதல்வரோ அல்லது பிரதமரோ வந்து சொன்ன உடனே இன்றைக்கி இந்த என்ன பண்ணுறோம், இனாக்ரேட் பண்ணுறோம், தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னு ரிப்பனை கட் பண்ணி தொடங்கின உடனே நாளைக்கு காலையில் பிரிட்ஜில் போகலாமா போவேணாமா? அன்னைக்கு ஓப்பன் பண்ணதை கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க தானே. நான் சொல்கிறேன், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் தொடங்கினாரோ அது விசுவாசமாக இருக்கலாம், அவர் மீது வைத்த நம்பிக்கையாக இருக்கலாம், அவரை பற்றிக்கொள்ளுதலாக இருக்கலாம். Let it be anything. Whatever God began, கடவுள் உன் வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் தொடங்கினாரோ அவைகளையெல்லாம் தொடரச் செய்வார். He will make it to continue. ஆமென். வார்த்தையை பாடலாமா? இந்த வார்த்தைகளை, இந்த புரிதலில் தொடங்கினதை தொடர செய்வார், சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார், தொடங்கினதை தொடரச் செய்வார். எல்லாம் சேர்ந்து சொன்னதெல்லாம் செய்து தொடங்கினதை தொடரச் செய்வார், சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார், தொடங்கினதை தொடரச் செய்வார், சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார், தொடரச் செய்வார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய புரிதலின்படி ஆண்டவர் தொடங்குகிறவர். அவர் தொடங்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. தொடங்குகிறவர். சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
சொல்லுங்கள், தொடங்குகிறவர். யாராவது இருக்கீங்களா இங்கே அப்படி? அண்ணா அது என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சிருச்சுண்ணே, இனி இந்த விஷயத்தில் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அந்த அந்த ஆசைகள், அந்த விருப்பங்கள், நல்ல ஆசைகளை, நல்ல விருப்பங்களை பேசுகிறேன். கடவுள் தந்த நல்ல ஆசைகள், நல்ல விருப்பங்கள் கூட இல்லைண்ணே, அதெல்லாம் ஒரு காலம், ஐம் டன், ஐம் ஃபினிஷ்ட், முடிஞ்சிச்சுண்ணே, இனி அந்த காரியத்தை குறித்து எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அது ஒருவேளை சிலருக்கு வேலையாக இருக்கலாம், இல்லை வருமானமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய காரியங்களாக கூட இருக்கலாம். அப்படி ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு பிலீவ், ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு ஹோப் ஆன், ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு ட்ரஸ்ட் ஆன், நான் நம்புவதற்கும் நம்பி சார்ந்து கொள்வதற்கும் இனி எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுகிறவர்களானால், இந்த மாலை வேளையில் நான் பெற்ற இந்த வார்த்தையை நான் எனக்காக விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. அவர் தொடங்குகிறவர். சொல்லுங்கள் ஆமென், சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் தொடங்குகிறவர், சொல்லுங்கள் தொடங்குகிறவர். நிச்சயமாக சொல்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறீங்களா? நான் ஆராதித்துட்டு இருக்கும்போது எனக்கு நான் பெற்ற ஒரு வார்த்தை இது, கடவுளை குறித்த ஒரு புரிதல் இது. அவர் தொடங்குகிறவர், அவர் தொடங்குகிறவர். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆகாரின் வாழ்க்கையில் அவள் என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறா? அவகிட்ட இருந்த தண்ணி பாட்டிலில் இருந்த தண்ணி, அவள் துருத்தியில் இருந்த தண்ணீர் முடிந்து விட்டது, இனி எனக்கு தண்ணீருக்கு என்ன இல்லை, நோ வே, நோ ஆப்ஷன், நான் அதை பெற்றுக்கொள்ள அது எனக்கு வாய்ப்பு இல்லை, இனி நான் அதை பெறுவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்த பொழுது ஆகாரின் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஊற்றை திறந்தார். ஆமென் சொல்லுங்கள். அவள் எது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாலும் அதை அவர் தொடங்கினார். முடிஞ்சிருச்சுன்னு நினச்சதை தேவன் தொடங்குகிறவர். சொல்லுங்க ஒரு ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். அப்படின்னா என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா என்ன? அவர் தான் உன்னை ஸ்டார்ட் பண்ணி விடுறாருன்னு அர்த்தம். சொல்லுங்க ஒரு ஆமென். பைபிள் சொல்லுது, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னா அவர் தான் உன்னை ஸ்டார்ட் பண்ணுறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. விசுவாசமாக இந்த மாலை வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் சொல்ல போகிறோம். என்ன தெரியுமா சொல்ல போகிறோம்? என் வாழ்க்கையில் அவர் நன்மையானவைகளை தொடங்குகிறவர். சொல்லுங்கள் தொடங்குகிறவர். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் தொடங்குகிறவர். தொடங்குகிறவர். He starts something in my life. அவர் தான் என் வாழ்க்கையில் தொடங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தொடங்குகிறவர். ஆதியில் தேவன் வானம்னு ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி விடுறார், பூமின்னு ஒன்றை க்ரியேட் பண்ணி அதை என்ன பண்ணுறார், சர்க்கிள் ஆகுது. எத்தனை ஆயிரம் வருஷமாக சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். பைக்கில் வீல் சுற்றணும்னா பெட்ரோல் வேணும், இன்ஜின் ஓடணும் இல்லையா? ஓடணும் தானே? ஓகே. ஃபேன் ஓடணும்னா எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லை? ஏதோ ஒன்று ஓடுறதுக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி தேவைப்படுது. எத்தனை ஆயிரம் வருஷமாக நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்குது.
மனித வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது உறுதி செய்யப்பட்ட ப்ரூஃபோட பைபிளில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷமாக மினிமம் குறைஞ்சபட்சம் 6000 வருஷமாக சுற்றி விட்ட பூமி சுற்றிட்டுருக்கு. சின்ன பசங்களாம் பம்பரம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பம்பரம் தெரியுமா? பம்பரம் தெரியுமா? சுற்றி விட்டோம்னா அது என்ன பண்ணும்? சுத்தம். வெரி குட். எவ்வளோ நேரம் சுத்தம்? கொஞ்ச நேரம் தான் சுத்தம். சுற்றிகிட்டே இருக்குமா? இருக்காது, நின்றும். இல்லை, இவர் பாருங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, அது சுற்றிகிட்டே இருக்குது, டெய்லி சுற்றுது, நிற்காமல் சுற்றுது. என்னைக்காவது ரெஸ்ட் எடுத்துச்சா? ஒரே ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும்னு கேட்சா? கேட்கல, நிற்காமல் சுற்றிகிட்டே இருக்கு. அப்போ அவர் எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டார்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவர் வைத்த நாள் வரை, அவர் குறித்த நேரம் வரை. அல்லேலூயா சொல். ஸோ God is a God who begins and makes it to continue. தொடரும்படி செய்கிறவர். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அவர் தொடங்கினதை தொடர செய்கிறவர். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அவர் தொடங்குகிறவர். அவனால் இது முடிஞ்சு போச்சு, இவனால் இது முடிஞ்சு போச்சு, இவன் செஞ்சதுனால இதெல்லாம் நின்றுச்சு, அவன் செஞ்சதுனால நின்றுச்சு, இவன் செஞ்சதுனால இதெல்லாம் பாதியிலே நின்று போச்சு, பிரேக் ஆகிடுச்சு. நீங்கள் எதையாவது சொல்லுவீங்கன்னா, ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்கன்னா, கடவுள் தொடங்கினதாக இருக்குமானால் தேவன் அதை தொடர செய்வார். God will make it to continue. சொல்லுங்க ஒரு ஆமென். பாட்டில் தண்ணி காலி ஆயிடுச்சு, பாட்டிலில் தண்ணி காலி ஆயிடுச்சு. யாருக்கு? ஆகாருக்கு. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் Genesis 21 பாட்டிலில் கொண்டு வந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. காலி ஆனதுனால வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உக்காண்டிருக்கான் அந்த அம்மா. தான் பிள்ளைய நினச்சி வருத்தத்தோடு இருக்குது அந்த அம்மா. அநேக பெற்றோருக்கு யாரை குறித்து கவலை? பிள்ளைகளை குறித்து கவலை. எந்த மாதிரி கவலை? ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா மேன்மை அடையணும், பலன் அடையணும் அப்படின்னு. சிலருக்கு அந்த பிள்ளைகளுடைய சூழல்களை குறித்து, அந்த பிள்ளைகள் கடந்து போன சூழல்களை குறித்து கவலை. அதே போல் இங்கே பைபிளில் ஆகார்னு ஒரு அம்மா, ஒரு பேரண்ட்டு, அதுவும் சிங்கிள் பேரண்ட்டு, கணவன் கூட இல்லை, ஆபிரகாம் அனுப்பிட்டார். தனித்து இருக்கிற அந்த தாய் தன் பிள்ளைக்காக வருத்தத்தோடு இருக்காங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க அல்லேலூயா. 15-16 படிக்கிறேன். ஆதியாகமம் 21:15-16 படிக்கிறேன் நான். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. அப்போ கூட பாருங்களேன், parents are always want to care the child. பெற்றோர் எப்பொழுதுமே தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும்னு நினைப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட் கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்லாம் சிலர்கிட்ட கேட்டவங்க சொல்லுவாங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன் ஐயா, என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்படுறதுல என் ஃபேமிலிக்காக தான், என் பிள்ளைக்காக தான் அப்படின்னு சொல்லுகிற அநேகரை நான் கேட்டிருக்கிறேன். அதான் உண்மை. ஓகே, ஃபார் த தூங்காமல், சரியாக சாப்பிடாமல், தங்களை பெருசாக பார்த்துக்காமல் அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காகவே இருப்பாங்க. ஏன்னா தங்கள் பிள்ளைகள் மீது அவங்களுக்கு இருக்கிற அக்கறை நிமித்தம். இங்கே அப்படி ஒரு தாய் இருக்காங்க. யார்? ஆகார் அப்படின்னு ஒரு தாய். அந்த பிள்ளைக்கு பாருங்கள், தண்ணி இல்லை, தண்ணி காலியாயிருச்சு. ஆனால் அங்கே ஒரு செடி இருந்துச்சான். அந்த செடியின் கீழே அந்த பிள்ளையை விட்டாலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு செடி இருக்குது, அந்த செடிக்கு கீழே என்ன பண்ணுறாங்க? அந்த பிள்ளைய சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வனாந்திரம், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம். பகலில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் நைட் ட்ராவல்லாம் பண்ண மாட்டாங்க அதிகமாக. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தே வில் நாட் ட்ராவல் இன் நைட்.
ஏன் நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னா வெளிச்சம் இல்லாத காரணத்தினால, வாகன வசதிகள் இல்லாத காரணத்தினால நைட்டில் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. ட்ராவல்னாலே டேயில் தான் நடக்கும். அதுவும் வனாந்திரத்தில் வெயிலில், கொளுத்துற வெயிலில் இருந்த தண்ணியும் காலியாக போச்சு. போய் கடையில் போயெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா எந்த கடையும் அங்கே கிடையாது. நோ அதர் ஆப்ஷன், நோ அதர் ஆப்ஷன். வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. கடையில் போய் வாங்கிடலாம், இல்லை எதிர்த்த வீட்டில் வாங்கலாம், எந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாத ஒரு சூழலில் அந்த ஆகார் இருக்கும் பொழுது, பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வரலனாலும் வராது, வனாந்திர திசையிலேருந்து வராது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆனால் தாவீது சங்கீதம் 120 சொல்லலாம், இந்த பக்கம் வரல, அந்த பக்கம் வரல, இங்கே அங்கே வரலனா பரவாயில்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சொல்லுங்க ஒரு ஆமேன். எங்கேருந்து பார்த்தாலும் அந்த டைரக்ஷனில் அவரை பார்க்க முடியும். நீன்னு கரெக்டாக இல்லையா? அது இங்கேவா இருக்கட்டும், இல்லை நீ வெளியூருக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் நீ ஒரு டைரக்ஷனை பார்க்கலாம். ஒருத்தரை எங்கேருந்து வேணால் நீ பார்க்க முடியும். ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை சொல்லுங்க வரும், 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 வரும். அல்லேலூயா. இந்த அம்மா தான் பிள்ளையை கொண்டு போய் ஒரு செடியை நிழலில் விடுறான். சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே வனாந்திரத்தில் ஒரு செடி இருந்தது பாருங்க. அந்த பிள்ளைக்கு நிழல் கொடுக்க ஒரு செடி இருந்துச்சா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அந்த பிள்ளைக்கு வெயில் படாதபடி, கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, கை உயர்த்தி, அந்த பிள்ளைக்கு வெயில் படாதபடி நிழல் கொடுக்க ஒரு செடி இருந்தது போல் என் மேலே வெயில் படாதபடி, கஷ்டங்கள் படாதபடி எனக்கு நிழல் கொடுக்க இயேசு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல அந்த செடி அந்த கஷ்டங்களுக்கு விலக்கி காக்கிற நிழலாய் இருந்தது போல என்னையும் உன்னையும் காக்கிற நிழலாய், கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, இயேசு இருக்கிறார். ஆமென். நான் 2 பர்ஸ்பெக்ஷனில் சொல்கிறேன். ஒன்று காட்ஸ் பர்ஸ்பெக்ஷனில், இன்னொன்று அந்த அம்மாவுடைய பர்ஸ்பெக்ஷனில். அந்த தாய் தான் பிள்ளைய சேஃபான இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு அம்பு எறிகிற தூரம் போய், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். சில பேரண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, தங்கள் கஷ்டங்களை முழுமையாக தங்கள் பிள்ளைகளிடத்தில் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு என்ன வேதனை இருக்குது, அவர்கள் பயங்கள் என்ன, அதெல்லாம் பேச மாட்டாங்க. பிள்ளை ஒரு சேஃபான லொக்கேஷனில் வச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது, தூரமாக போய் அம்பு எய்கிற தூரம்னா அம்பு எய்த எவ்வளோ தூரம் போகும், ரொம்ப லாங்காக போகும். ஓகே, தூரமான ஒரு இடத்துக்கு போய் அந்த பிள்ளைக்கு தான் அழுகிற சத்தம் கேட்கக்கூடாது என்பதனால் அந்த இடத்துல அந்த அம்மா சென்று அழுறாங்க. சொல்லுங்கள் 17 தேவன். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள். அந்த இடத்துல அந்த அம்மா அழுற சத்தத்தை பிள்ளையால் கேட்க முடியாது. அந்த சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்க எந்த மனிதர்களும் அங்கே கிடையாது. ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சொல்லுங்கள், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சொல்லுங்க ஒரு ஆமென். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். சொல்லுங்க ஒரு ஆமென். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இந்த வார்த்தையை பையன் ரிசீவ் பண்ணல, அம்மா தான் ரிசீவ் பண்ணாங்க. This prophecy was not directly received by Ishmael. Ishmael didn't receive this prophetic word, but Agar received. ஆகாருக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் சொல்றார், பிள்ளை என்ன பண்ண, நீ எழுந்து பிள்ளைய எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ. கையில் பிடிச்சிக்கோ. சொல்லுங்க ஒரு ஆமென்.
அல்லேலூயா. உன் பிள்ளை கையில் பிடிச்சிக்கோ. உங்கள் பிள்ளை பக்கத்தில் இருக்காங்களா யாராவது? போ, அம்மாட்டு போ. உன் பிள்ளை கையில் பிடி. உன் பிள்ளை பக்கத்தில் இருந்தா நீமா போன பாஸ்டர்மா, ஐம் இன்ஸ்ட்ரக்டிங் எவ்ரிபடி டு டூ சம்திங். உன் பிள்ளை கையில் பிடி. ஆகாருக்கு சொன்ன வார்த்தை உன் பிள்ளை கையில் பிடி. கெட் க்ளோஸர், யூ ஹேவ் டு கோ. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து, can't you move to the next chair? Is that difficult task to do? ஒருவேளை உங்கள் பிள்ளை ஃபிசிக்கலாக ஒருவேளை இங்கே இல்லைன்னா உங்கள் மனசில் உங்கள் பிள்ளையை நினைங்க. ஓகே, நினைங்க. பைபிள் சொல்லுது, பயப்படாதே, பிள்ளை இருந்த இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். as much as possible உன் பிள்ளைய பைபிள் சொல்லுது பெரிய ஜாதி ஆக்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ராமன். அவன் என்ன நினச்சி அழுதுட்டுருக்கா? ஐயோ என்ன ஆயிருமோன்னு அழுதுட்டுருக்கா. இவர் சொல்கிறாரு ஒன்றும் ஆகாது, உன் பிள்ளை பெரிய ஜாதி ஆகிறது தான் சொன்னது. அல்லேலூயா. நீ சொல்கிறதல்ல, நீ சொல்கிறதல்ல, நீ சொல்லுவதல்ல. அவர் இப்போ சொல்லுங்கள், இவ பயந்தது நடந்துச்சா, அவர் சொன்னது நடந்துச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். இவ பயப்படுறா, ஐயோ ஐயோ இப்படி ஆயிடக்கூடாது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் தூரமாக வரா. இவ பயந்தது நடந்துச்சா, அவர் சொன்னது நடந்துச்சா? நிஜமாவா? சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்துச்சு. சொன்னதை ஆமென். சொன்னதை சொன்னதெல்லாம் தொடங்கினதை தொடரச் செய்வார். சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார். தொடங்கினதை ஆமென். சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார். தொடங்கினதை தொடரச் செய்வார். அல்லேலூயா. அவர் எதை தொடங்கினாரோ பாருங்கள். இவன் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா, தண்ணி பாட்டில் முடிஞ்சிருச்சு, தண்ணி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா, அவர் சொல்கிறாரு பாட்டில் தாம்மா முடிஞ்சது, ஊற்ற இப்போ தான் என்ன பண்ணுறேன், தொடங்குறேன்னு சொல்லி அவர் தொடங்குகிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்கள், தொடங்குகிற தேவன். நீ முடிஞ்சதுன்னு நினச்சதையும் தொடங்க முடியும், புதிதாகவும் உன் வாழ்க்கையில் அவரால் தொடங்க முடியும். அவர் தொடங்குகிறவர். அல்லேலூயா. அவர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம எழுந்து நிற்போம். நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. தாகதி ப்ரோக ஜகாரியா அந்தரபாயா ரபலே பிரகதியா அந்தரபா ஷபதரபாதர கால்பரபா ஒரிக்கந்தரபா. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஷகதரபா ஷபதிகதரபா. ஸ்தோத்திரம்ப்பா. என் வாழ்க்கையில் நீர் தொடங்குகிறவர். தகதிகரகதரியாந்தரபாய ஓரபதரபதரபா ஷகரி பபாபாய ஷகதரபா ஷபபபாபாய ஷபபபாய ஷகதரிகதரபா ஷகதிகாதிய அதிரகேசே ரகலபாசி ரபலபாபா ரகதரபதரபா ஷபபபாபிய ஷபபபாபாய ஷபபபாபா
ஷபபபபபப ரீகலபதரபதரக திரகதரபதரப ஷகரபரப ஷகலபரபரப ரீகலபரகரப ததியோகதரப சேலப்ரகசபாஹி. ஒரு வசனத்தை அப்படியே நின்றபடி நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1 அதிகாரம், பிலிப்பியர் 1:6 என்ன சொல்லுது? நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது இந்த விஷயங்களெல்லாம் பவுல் எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்து என் கட்டுக்களிலும் நான் என்ன பண்ணுறேன், சுவிசேஷத்துக்காக அப்படி இருக்கிறேன். நீங்கள் கிருபைக்கு பங்குள்ளவர்கள், இருதயத்தில் உங்களை தரித்து கொண்டு இருக்கிறேன், உங்களை நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இப்படிலாம் எதுக்காக சொல்கிறாருன்னா, 5வது வசனத்தில் உங்களில் சொல்லுங்கள் தொடங்கினவர், சொல்லுங்கள் தொடங்கினவர். Amen. I want you to know who is your God. Your God is a God who begins. Already he has begun good works in you. உன்னில் அவர் நல்ல செயல்களை ஏற்கனவே தொடங்கி இருக்கிறார். தொடங்கினவர். தொடங்கினவர் வசனம் படிங்க. 1:5. சொல்லுங்க, முடியும் நடத்துவார். கண்டினியூ பண்ணுவார். God will make it to continue. எப்போ வரைக்குமா? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த. எப்போ வரைக்கும்? அந்த வசனத்தை படிங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிப்போம். Father, we thank you. நீர் தொடங்குகிறவர், நீர் நடத்துகிறவர். எங்கள் வாழ்க்கையில் நீர் தொடங்கினவைகளுக்கு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகளை நீங்களே தொடர செய்வீங்கப்பா. நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். அதே பாடலின் வரிகளை நம்ம பாட போகிறோம். பாடும்பொழுது தேவராஜ்யத்தில் நாம் விதைப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார்.